மக்களை போய் சந்திப்போம். மக்கள் உங்களை பார்க்க வராங்களா என்ன பார்க்க வராங்களான்னு பார்ப்போம். அப்படியே ஒரு சவால் விட்டாருங்க. இது வரைக்கும் அந்த ஆள் வாயே திறக்கல. இப்ப நான் அந்த சவால் விடுறேன். தலைவரை விடுங்க, நான் கலைஞரோட பேர, தலைவரோட மக, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கடைக்கோடி தொண்டன்ல ஒருத்தன். அதே சவாலை நான் விடுறேன். உங்களுடைய தொகையிலிருந்து நான் விடுறேன். ஏதோ ஒரு கிராமம் நீங்களே தேர்வு பண்ணுங்க. முதல்வர் அவர்களே, நீங்க தமிழகத்துக்கு முதல்வர், வாங்க 2 பேரும் ஒன்னா போவோம். மக்கள் உங்ககிட்ட வராங்களா இல்ல என்கிட்ட வராங்களான்னு பாப்போம். இந்த சவாலை ஏற்க தயாரா? ஒரு மாசத்துக்கு முன்னாடி டயர் நக்கின்னு சொன்னாரு. இப்போ அதே டயர் அவர் நக்கிக்கிட்டு இருக்காரு. துணை முதல்வருக்கு டயர் நக்கிங்கிற பட்டம். முதலமைச்சருக்கு சும்மா விடுவார? என்ன தெரியுமா சொன்னாரு? கொஞ்சமாச்சும் அறிவு கட்ட முதலமைச்சர். இன்னொன்று சொன்னாரு, ஒரு கவுன்சிலர் ஆவது கூட வக்கீலாத ஒருத்தர முதலமைச்சரா உட்கார வச்சிருக்கோம் அப்படின்னாரு. எப்படி பேர்பட்ட ஒரு பாராட்டு மழையில நினைச்சிருக்காரு பாருங்க. இப்ப இவங்க எல்லாம் கூட்டணி சேர்ந்து வராங்க. என்ன தெரியுமா சொல்றாங்க? மகா கூட்டணியா? நான் சொல்றேன், மானங்கெட்ட கூட்டணி. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரே வண்டியில ஏறி போட்டு கேட்டு வருவாங்க. நீங்க கேள்வி கேட்பீங்களா இல்லையா? நாக்க கொடுக்குற மாதிரி கேட்கணும். இந்த எடப்பாடி அரசுடைய சாதனை அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? முதலமைச்சரா 2 வருஷமா உட்கார்ந்துருக்காரு. அவர்கிட்ட போய் ஐயா 2 வருஷமா முதலமைச்சரா உட்கார்ந்துருக்கீங்க, ஒரு பெரிய சாதனை அப்படின்றார். இது மோடி அரசு 2 பேருக்கு போட்ட பிச்சை. இன்னொரு விஷயம் சொல்றாரு சாதனையா, என்ன தெரியுமா? சட்டமன்றத்தை சொல்றாரு, எந்த ஆட்சியிலுமே இது மாதிரி ஒரு வருஷத்துல 30,000 போராட்டம் நடந்ததே கிடையாது, அது என்னுடைய ஆட்சியில தான் நடந்திருக்கு அப்படின்றாரு. இது ஒரு சாதனையா? மக்கள் ஒவ்வொருத்தரும் நொந்து போயிருக்கான். இது மக்களுக்கு சாதனை. இன்னொரு விஷயம் சொல்றாரு, உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. இவர் எப்படி முதலமைச்சர் ஆனா நம்மள மறந்துட்டுமா? சசிகலாவோட காலில் போய் 10 மாச குழந்தை மாதிரி தவழ்ந்துகிட்டே போய் சசிகலா போட்ட பிச்சையில முதலமைச்சரா உட்கார்ந்துக்கிட்டு நம்ம தலைவரை பார்த்து இவர் சொல்றாரு. நம்ம தலைவர் அவர்கள் 1966 இளைஞர் மன்றம் துவங்கி கட்சி பணியில் இணைந்து வட்ட பிரதிநிதியா, மாவட்ட பிரதிநிதியா, மிசா கைதியா, இளைஞரணி செயலாளரா, சட்டமன்ற உறுப்பினரா, மேயரா, உள்ளாட்சித்துறை அமைச்சரா, துணை முதல்வரா, திமுக துணை பொதுச் செயலாளரா, பொருளாளராக, செயல் தலைவரா இருந்து இப்போ தலைவரா இருந்திருக்காரு. அவருடைய உழைப்புல ஒரு கால் தூசிக்கு நீங்க சமமா? தலைவர் அவர்கள் சவால் விட்டாங்க. ஆமா, நான் கலைஞருடைய மகன் தான். நான் ஒரு சவால் விடுறேன். திரு முதல்வர் அவர்களே, வாங்க தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு கிராமத்துக்கு போவோம். மக்களை போய் சந்திப்போம். மக்கள் உங்களை பார்க்க வராங்களா என்ன பார்க்க வராங்களான்னு பார்ப்போம். அப்படியே ஒரு சவால் விட்டாருங்க. இது வரைக்கும் அந்த ஆள் வாயே திறக்கல. இப்ப நான் அந்த சவால் விடுறேன். தலைவரை விடுங்க, நான் கலைஞரோட பேர, தலைவரோட மக, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கடைக்கோடி தொண்டன்ல ஒருத்தன். அதே சவாலை நான் விடுறேன். உங்களுடைய தொகையிலிருந்து நான் விடுறேன். ஏதோ ஒரு கிராமம் நீங்களே தேர்வு பண்ணுங்க. முதல்வர் அவர்களே, நீங்க தமிழகத்துக்கு முதல்வர், வாங்க 2 பேரும் ஒன்னா போவோம். மக்கள் உங்ககிட்ட வராங்களா இல்ல என்கிட்ட வராங்களான்னு பாப்போம். இந்த சவாலை ஏற்க தயாரா? நடக்கிறது என்ன சொல்றாங்க? அதிமுக ஆட்சின்றாங்க. அதிமுக அண்ணா திமுகவா? அந்த முதல்வர் ஜெயலலிதா அம்மா இருக்கும் போது அது அடிமை திமுக தான். அந்த அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் மோடியுடைய அடிமை திமுக அது. இப்போது அநாத திமுக. கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. இப்ப நான் சொல்றேன், அதிமுக அடல் சொல்லி திமுக. ஏன் தெரியுமா? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காங்க ஆட்சியில? யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது. பெண்கள் மட்டுமா? பொள்ளாச்சி சம்பவத்தை மறந்துடுவோமா? இப்ப சொல்ற பேரோடு சொல்ற துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன், அவருடைய மகன் பிரவீன் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க? இந்த பிரவீன் அவர்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி அதே இடத்துல உயிரிழந்துட்டாங்க. இதை ஒரு விபத்துன்னு சொல்லி கேஸ் எழுத்து மூடிட்டாங்க. இப்ப அதே மாதிரி 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு அவங்களுடைய அண்ணனோட சேர்ந்து காவல் நிலையத்துல போய் புகார் கொடுக்குறாங்க. என்ன புகார் தெரியுமா? இதே மாதிரி ஒரு மோசடி கும்பல் 200 பேர், கிட்டத்தட்ட 150 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம வீட்டுல நம்ம பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்பட்டா விட்டுருவோமா? பழிக்கு பழி வாங்குவோமா மாட்டோமா? அதே மாதிரி அண்ணன் அமைச்சர் ஜெயக்குமார் அண்ணன், அவரோட ஆடியோ கேட்டிருக்கீங்கல்ல? என்னாச்சு? மெயின் ரோடு வர அண்ணன் அமைச்சர் ஜெயக்குமார் அண்ணன் பாக்குறதுக்கு ஒரு பொண்ணு வேலை கேட்டு போயிருக்கு. அண்ணன் வேலையை முடிச்சிட்டாரு. முடிச்சுட்டு அந்த பொண்ணு விட்டாரு.
இப்போ அந்த பொண்ணோட அம்மாவும் போன் பண்றாங்க. அந்த ஆடியோ டேப் வெளில வந்துருச்சு. என்ன தெரியுமா சொன்னாரு, நம்ம அம்மாட்ட மெயின் ரோட்டுக்கு வாமா பாத்துக்கலாம் அப்படின்றாரு. இப்படி ஒரு கேடு கட்ட ஆச்சு. எல்லாத்தையும் விட்டுருங்க, அம்மா வழியில் ஆச்சுன்னு சொல்றாங்கல்ல, அந்த அம்மா எப்படி இறந்து போனாங்கன்னு சொன்னாங்களா? இப்ப வரைக்கும் மர்மமா இருக்கா இல்லையா? அந்த அம்மா கொண்டு போய் உடம்பு சரியில்லைன்னு 90 நாள் அப்போலோ ஆஸ்பத்திரியில படுக்க வச்சு யாரையுமே பார்க்க விடாம பண்ணி, அம்மா இன்னைக்கு இட்லி சாப்பிட்டாங்க, அம்மா சட்னியை தொட்டு சாப்பிட்டாங்க. அம்மா சாப்பிட்ட இட்லிக்கு பில் எவ்வளவு தெரியுமா? 1.5 கோடி. ஒரு இட்லி 75 லட்சம் ரூபா. எவன் அப்பா விட்டு காசு? ஒரு முதலமைச்சர், எல்லாத்தையும் விட்டுருங்க, ஒரு முதலமைச்சர், அவங்க கட்சிக்கு தலைவர், ஒரு முதலமைச்சருக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஒரு கேடு கிட்ட ஆட்சி இந்த ஆட்சி தொடரணுமா? இந்த ஆதிக்க பாஜக மோடியுடைய ஆட்சியையும் இந்த அடிமை OPS EPS ஆட்சியையும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நாள் ஏப்ரல் 18. செய்வீங்களா? வாக்காளர் பெருமக்களே, உங்களை எல்லாம் பாதம் தொட்டு நான் கேட்டுக்கொள்வது, தலைவருடைய மகனாக கேட்பது, கலைஞருடைய பேரனாக கேட்பது, இன்னும் பெருமையா சொல்லணும்னா உங்க வீட்டு பிள்ளையாக நான் கேட்பது, வரும் ஏப்ரல் 18ஆம் தேதி அண்ணன் SR பார்த்திபன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலும், அண்ணன் சின்ராஜ் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலும் வாக்களித்து மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைத்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிச்சீங்கன்னா உங்களுடைய மக்களுடைய குரலாக இருப்பார்கள். செய்வீங்களா? ஆதரிப்பீர். உதயசூரியன். உங்கள் வரவேற்புக்கு நன்றி.